வல்லநாடு பகுதியில் வாழ்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மீது இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே வெள்ளையத்தேவன் பிறந்த மண்ணிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் உள்ள நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்டப்ப 3வது அணி என்று எங்களை அன்றைக்கு அரசியல் ரீதியாக பார்த்தாலும் இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளுக்கு மேல் கொடுத்தவர்கள் நீங்கள். இந்த முறை வெற்றி பெற போகின்ற முதல் அணியின் வேட்பாளராக, திமுகவை வீழ்த்தப் போகின்ற முதல் அணியின் வேட்பாளராக அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருதுசேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என 17 கட்சி கூட்டணியின் வேட்பாளராக அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் இந்த முறை இங்கே போட்டியிடுகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அம்மா அவர்களால் 2016 சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அன்றைக்கு அவரை நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற செய்தீர்கள். எனக்காக தனது பதவியை துறந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர் நம்மோடு நமது வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே அவர் இந்த முறை போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் மாபெரும் வெற்றியை தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் யாருக்கும் நிம்மதி இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த பகுதியில் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பச்சிலம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்படுகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது. அதை பராமரிக்க வேண்டிய முதலமைச்சரோ கண்டும் காணாமல் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான மற்ற வழிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேர்தலில் ஏழை எளிய மக்களை 1000த்திற்கும் 2000த்திற்கும் விலைக்கு வாங்கி விடலாம் என்று அவர் இந்த முறை முயற்சிக்கிறார். அவரது முயற்சிக்கு நீங்கள் இந்த முறை வெற்றி தரக்கூடாது. காரணம், தமிழ்நாடு இன்றைக்கு போதைப் பொருட்களின் சந்தையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் எங்கும் கிடைக்கிறது. அதனால் மாணவர்களும், கல்லூரி செல்கின்ற மாணவர்களும், பள்ளி செல்கின்ற மாணவர்களும், ஏன் வேலைக்கு சென்ற இளைஞர்களும் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். போதைக்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களிலே இந்த நாட்டில் அவர்கள் ஈடுபடுவதற்கு காரணத்தினால்தான் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் தேர்தல் நேரத்தில் போன 21 தேர்தலின் பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார்கள். குறிப்பாக விவசாயிகளுக்கு கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்றார்கள், செய்யவில்லை. அதுபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்குமே அவர்கள் சொன்னதை செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் நமது
தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களும், அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, அதுபோல மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை, துப்புரவு தொழிலாளர்கள் வரை இன்றைக்கு தங்களுக்கு சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு போராடி வருகிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு மையங்களிலே வேலை பார்ப்பவர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற சூழ்நிலை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படாத ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 8000 கொலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த 5 ஆண்டுகளிலே நடந்திருக்கின்றன. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது தன் மகனுக்கு முடிசூட்டி விட வேண்டும் என்று அவர் சுற்றித்து வருகிறாரே தவிர தமிழ்நாட்டு மக்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சி வேண்டும் என்றால் அன்றைய EPS அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை மறந்துவிடார்கள். நமது சுந்தரராஜன் அவர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வரக்கூடியவர். இந்த தொகுதி குறித்தும் இந்த பகுதியிலே உள்ள ஒவ்வொரு ஊரின் தேவைகள் குறித்தும் நன்கு அறிந்து வைத்திருப்பவர். அவர் இங்கேயே உங்களோடு வசித்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்றக்கூடியவர். அவர் நமது தொகுதிக்காக சொல்லியிருக்கிற வாக்குறுதிகள் உங்களுக்கு வீடு வீடாக சொல்லியிருப்பார். இருந்தாலும் நான் அவற்றை சொல்ல வேண்டும் என்கிற முறையில் போக்குவரத்து பணிமனை அமைக்கப்படும், கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும், மேம்படுத்தப்பட்ட சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படும், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்படும், சட்டவிரோத கல்குவாரிகள் மூடப்படும், ஆயத்த ஆடை பூங்கா அமைக்கப்படும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அவர் வாக்குறுதிகளை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 23ஆம் ஆண்டு டிசம்பர் மாத கடைசியில பெரும் மழை காரணமாக நமது ஸ்ரீவைகுண்டம், ஏரல், நமது ஒட்டப்பிடாரம் தொகுதியில அந்த மாப்பிள்ளையூர் அணை போன்ற பகுதிகள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது ஆளுங்கட்சியினர் வருவதற்கே பயந்து கொண்டிருந்தார்கள். வந்தவர்களையும் மக்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. அன்றைக்கு எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் தான் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அன்ற நேரத்திலே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். இதுபோல எப்பொழுது மக்களுக்கு இடர் ஏற்பட்டாலும் அப்பொழுது வந்து உங்களை உடனுக்குடன் வந்து நிற்பவர்கள் அதிமுக தலைமையிலான நமது பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான். நமது ஊரில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டவனின் உற்ற நண்பர் வெள்ளைத்தேவருக்கு அம்மாவர்கள் ஆட்சியிலே தான் மணிமண்டபம் கட்டப்பட்டது. அதுபோல நீங்கள் வெங்கல சிலை வேண்டும் என்பதை நமது அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் உங்களுக்காக நிறைவேற்றி தந்தார் என்பதையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொண்டு நமது பகுதியின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர அருமை சகோதரர் சுந்தரராஜ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் இருந்த இடமாக இருந்தும் கூட இப்பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் பலர் சென்னை போன்ற மற்ற நகரங்களுக்கு வேலை தேடி செல்கின்ற சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து நீரை உறிஞ்சுவதாலும் விளைநிலங்கள் அனைத்தும் தனியார் காற்றாலை நிறுவனங்களுக்கும் தாரை வார்க்கப்படுவதால் சிறப்புமிக்க தொகுதி தனது தனித்தன்மையை இழந்து வருகிறது. செக்காரக்குடியை தலையிடமாக கொண்டு தனி ஊராட்சி கலை அறிவியல் கல்லூரி தொடங்க வேண்டும் என இப்பகுதி மக்களின் கோரிக்கை வெறும் கோரிக்கையாகவே இருக்கிறது. தண்ணி கொடுங்க. தொண்டை சரியில்லை வேற ஒன்று. அதுபோல தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்கு உட்பட்ட பொட்டலூரணி கிராமத்தில் மட்டும்
3 மீன் கழிவு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. மீன்களை மூலப்பொருட்களாக கொண்டு பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அப்பகுதி முழுவதுமே சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி வருகிறது. 3 நிறுவனங்களில் இருந்தும் வெளியேறும் நச்சு புகையினால் பாதிக்கப்படும் மக்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறீர்கள். இந்த மீன் கழிவு ஆலைகளை அகற்ற வேண்டுமென பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு இந்த திமுக அரசு செவிசாய்க்கவில்லை. உறுதியாக அம்மாவின் ஆட்சி அமைந்த பிறகு உங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தருவதற்கு உறுதுணையாக இருக்க அன்பு சகோதரர் சுந்தரராஜ் அவர்களை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். கொடியெல்லாம் தள்ளி வச்சுங்க. ஹலோ தம்பி, இதை கொஞ்சம் மைக்கை கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கூட பாட்டு இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணு. வால்யூம் இன்க்ரீஸ். நமது தம்பி அங்க பின்னாடி மறைக்காதீங்கப்பா கேமரா. நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் அங்கம் வகிக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர் சுந்தரராஜன் அவர்கள். இவர் ஏற்கனவே 2016 அம்மா அவர்களால் இங்கே இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். என் மீது உள்ள பிரியத்தால் பாசத்தால் தனது பதவியை கூட தூக்கி போட்டுவிட்டு என்னோட வந்தவர். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒட்டப்பிடாரம் தொகுதியை நான் கேட்டப்ப மறுக்காம கொடுத்தார். இவங்கெல்லாம் எனக்கு ஆதரவு வந்தாங்களே அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லாமல் எங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு எல்லாம் விட்டுவிட்டோம் என்பதற்கு மற்றவங்க ஏதாவது சொல்றாங்களே, அப்படி பேசுனீங்களே இப்படி பேசுனீங்களே, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களே. ஆமாப்பா, ஊர்ல அண்ணன் தம்பி பங்காளி சண்டை வருமா வராதப்பா? நம்ம ஊர்ல இங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எங்க வீட்டுல அண்ணன் தம்பி சண்டை கிடையாது, எங்க வீட்டுல பங்காளி சண்டை கிடையாது. 2 இல்லைனாலும் மாமன் பஞ்சாயத்து சண்டை இருக்கும். இருக்குமா இருக்காதா? அது 3மே இல்லைனாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்க அடுத்த தெருவுக்காரங்க சண்டை இருக்கும். அது மாதிரி நாங்கெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். எங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. எங்களை கட்சியை விட்டு நீக்கிறதுனால கோவப்பட்டு உருவானதுதான் அம்மாவுடைய திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அன்றைக்கு எனக்கு ஆதரவா தம்பி கொஞ்சம் கொடி கொடி பிளீஸ். ஜான் பாண்டே நல்ல நண்பர், அவரோட கோச்சிங் போட்டார், கொடி தள்ளி. அன்றைக்கு உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அன்றைக்கு எனக்கு ஆதரவா சுந்தரராஜ உணசொலி சொல்லப்பட்டு தன்னை பதவி ராஜினாமா செய்தார். அவரை நம்ம விட்டுற முடியாதுல்ல. ஏற்கனவே பைஎலெக்ஷன்ல நின்றார். அப்ப நாங்க 3வது அணிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 20,000 ஓட்டு தான் கொடுத்தீங்க. 30,000 சாரி தப்பா சொல்லிட்டேன், 30,000 ஓட்டு அப்பயே வாங்கிட்டாரு. இந்த முறை சண்டை நம்மக்குள்ளார சண்டை போட்டு இடையில யாருக்கோ கொண்டாட்டம் ஊர் 2 பட்டா. அது மாதிரி ஆட்சிக்கு வந்தவங்க மக்கள் விரோத ஆட்சி. பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் மத்தியில கூட ஜாதிய வெறியை தூண்டுகின்ற ஆட்சி. பள்ளி செல்கின்ற மாணவர்கள் கூட, பிஞ்சு குழந்தைகள் கூட சண்டை போட்டால்தான் தங்களுக்கு லாபம்னு நினைக்கிற ஆட்சி. அதனாலதான் நானும் ஜான் பாண்டியனும் இங்கு வாழ்கிற சமுதாய மக்களுக்குள்ளார எந்த பிரிவினையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கோம். நண்பர் ஜான் பாண்டியனும் நம்ம கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக்,
தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம், மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என பல கட்சிகளின் கூட்டணி வேட்பாளராக, இன்னும் சொல்ல போனா முன்ன 3வது அணின்னு சொல்லி 30,000 ஓட்டு போட்டாங்கல்ல, இப்ப முதலடியா வந்திருக்கும். திமுகவை வீழ்த்த போகிற முதல் அணி அதிமுக தலைமையிலான அணியில சுந்தரராஜ் ஜம்முன்னு குக்கர் சின்னத்தை தூக்கிட்டு வந்திருக்காரு. உண்மையா இல்லையா? இங்க குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வரும், அம்மாவுடைய ஆட்சி வரும். அதான உண்மை. இந்த திமுக ஆட்சியில் என்னத்தை கண்டோம்? தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி விவசாயிகளை ஏமாத்துறாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் பழைய ஓய்வூதியம் சொல்லி பட்டணம் போட்டாங்க. டாக்டர்களுக்கு, நர்ஸுகளுக்கு வர 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 தமிழ்நாடுக்குள்ள அதே பிரச்சனை தான். அதுபோல தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு இப்ப கூட வரப்ப சொன்னார், மக்கள் நல பணியாளர்கள் எங்களே இந்த ஆட்சி ஏமாத்திட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசுறார். உறுதியாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டாங்க தெரியுமில்ல, அது மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியத்தை அதிகப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அதையும் ஏமாத்துறாங்க. யாருக்குமே நல்லது செய்யல. மோடி அவர்கள் அன்றைக்கு மீட்டிங்ல சொன்ன மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஓடுற அத்தனை நிலையும் போய் கடல்ல கிடக்குது. அதுபோல தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை துறைகளிலும் நடக்கிற ஊழல் ஒரு குடும்பத்து கையில போய் மாட்டுது. அதனால ஆனா என்ன சொல்லுவார் முதலமைச்சர்? தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இருக்கிறோம். அவர்கள் வார்த்தை எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். 1000 ரூபாய் கொடுத்தீங்க. இப்ப முதியோர் ரூபாய் எத்தனை நாள் ஏத்தாம 18,000 ரூபாய் ஏற்றிருக்கணும் 5 வருஷத்துல. சும்மா 2,000 ரூபாய் டோக்கன். எனவே அவங்க அப்பா திருக்கோலையிலிருந்து கொண்டு வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி. ஆனா அவங்க அப்பாவுடைய சிலை வைக்கிறது தமிழ்நாடுக்குள்ள எல்லா இடத்துலயும் அவங்க அப்பா பேர்ல பில்டிங்கு. வர 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 பேனா வைக்கிறதுக்கு 80 கோடியா? யாரு வீட்டு பணம்? திமுக பணம் இல்ல, தமிழ்நாடு உங்க வரி பணம். அது மாதிரி உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா, அதனால தமிழ்நாட்டு தாய்மார்கள்லாம் எங்க பக்கம்ங்கிறாரு. அவர் பையன் குட்டி ஸ்டாலின் இருக்காரு. அவர் போற இடத்துல அவர் பேசுற பேச்ச பாக்கணுமே. அதாவது ஸ்டாலின் கூட 30-40 வருஷம் அடிபட்டு உதப்பட்டு வந்தார். இந்த பையன் சினிமா ஷூட்டிங்ல இருந்து நேரா துறைமுக அமைச்சர் ஆயிட்டாரு. அதனால அவருக்கு ஒன்றும் புரியல, தலைகால் புரியாம பேசுறாரு. எங்களை பார்த்து பேசுறாரு. இவரு அது சொன்னாரு, அவர்கிட்ட கயிறை கொடுங்க, அவர் தூக்க மாட்டேங்குது. ஆமா, நாங்க பேசணும். அண்ணன் தம்பி சண்டை வந்தா பேச மாட்டோமா? சண்டை போடுவோமா போட மாட்டோமா? பேசணும். ஆட்சி வந்துடக்கூடாதுன்றது நாங்கெல்லாம் ஒன்னா போயிடும். என்ன ஸ்டாலினுக்குன்னா டிடிவி தினம் ரொம்ப மானஸ்தனாச்ச, அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களேன்னு கோவப்பட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கானே. அதனால நிச்சயம் இபிஎஸ் இருக்கிற அன்னைக்கு போக மாட்டான். உறுதியா நம்ம அவரை பிடிச்சிடலான்னு நினைச்சு நம்ம அட்டன் பண்ணாரு. நம்மளுக்கு அம்மா பெருசா, அம்மாவுடைய ஆட்சி பெருசாங்கிறது தான் நம்மளுடைய இது. நம்மளுக்கு அம்மா பெருசு, அடுத்தது அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு பெருசு. நேற்று கூட நான் போடியில போனேன். அங்க அண்ணா ஓபிஎஸ் நான் அவரை பத்தி பேசவே கூடாது, நம்ம பழைய ஃப்ரெண்டாச்சே பாவம் அப்படின்னு நினைச்சு. ஆனா அங்க போட்டா திமுக ஆபீஸ்ல அப்படி கும்பிட்டு நிக்கிறாரு. வந்துச்சு பாருங்க எனக்கு கோவம். அம்மாட்ட இப்படி நின்னவரு அவரை அம்மாட்ட அறிமுகப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினராக்கி எம்எல்ஏ ஆக்கி, அதான் எம்எல்ஏனா சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு பெரிய கூட சீட்டை அம்மா கொடுப்பாங்களா? இத்தனை வருஷம் இருக்காரு, கொடுக்க வச்சு ஜெயிக்க வச்சு அமைச்சராக்கணும். அம்மா கொஞ்ச நாள் அமைச்சராக போது நம்ம பார்வையில் இருக்கிற ஆளை போட்டணும்னு போட்டாங்க. 6 மாசத்துல அவர் திருப்பி கொடுத்துட்டாராம். கொடுக்கலன்னா விட்டுருவாங்களா அவரை? அதே மாதிரி 2வது முறையா அனுச்சு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துட்டாரா. இவர் கொடுக்கலன்னா எங்க போயிட முடியும்? அப்புறம் சின்னம்மா கொடுத்தாங்க. இப்ப சின்னம்மா, அப்புறம் சசிகலா குடும்பத்தை வெளியேற்றினாதான் நான் கட்சிக்கு வருவேன்னு பேசினாரா இல்லையா? இன்னைக்கு உண்மையா இல்லையா? அம்மாவுடைய மரணத்துக்கு சின்னம்மா தான் காரணம்னாரு.
ஆனா ஊர் ஊரா போய் கத்தி 5 வருஷமா அந்த பழியே தொடச்சது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். உண்மையா இல்லையா? ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில அம்மாவுக்கு அடுத்தபடியாக நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது குக்கர் சின்னம். அந்த சின்னம் ஆர்கே நகர் தொகுதியில அம்மா தொகுதியில கொடுத்த சின்னம். அதை தான் நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம். ஆனா அன்னைக்கு யாருக்காக போராடணுமோ, யார் பேர்ல இருக்கிற பழிய துடைக்க சுந்தரராஜன் முதற்கொண்டு இங்க வந்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் போராடணுமோ, நம்மள பெருசாவே எடுத்துக்கல. ஏதோ தோப்பு போயிட்டாங்க, போட்டு விடுங்க, அதை பத்தி நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் அம்மாவோட ஆட்சி வரணும். விட முடியுமா? ஏன்னா தமிழ்நாடு நமக்காக மாத்திரம் இல்ல, நம்ம அதிமுக அமமுகவோட நலனுக்காக மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்கிறான். முன்னெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாதான், வேலைக்கு போனாதான் பத்திரமா போறாங்க வரணும் வீட்டுக்குன்னு தாய்மார்கள்லாம் வாசப்படலையே உட்காந்துருப்பாங்க விளக்கு வச்சதும். இப்ப ஆம்பளை பையன் வெளியில போனாலும் பயந்துட்டு மடியில நெருப்ப கட்டிட்டு இருக்கீங்களா இல்லையாம்மா? போற இடத்துல கஞ்சால அடிமை சின்ன பையனுங்க தானே, ஏதோ கொடுக்குறான மாத்திரைன்னு வாங்கி போட்டு ஏதாவது ஒரு கைவாளி பையன் அதில் எப்ப ஏற்கனவே கஞ்சா அடிச்ச பையன் கொடுத்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு பயப்படுறோம். இதெல்லாம் அம்மா ஆட்சி நடந்தா நடக்குமா? இது மாதிரி மூளைக்கு மூளை கஞ்சா வைக்க முடியுமா? எங்க? ஆமாமா, இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. ஏற்கனவே விளாத்தி குளத்தில் பாவம் ஒரு பொண்ணு தனியா போனது. அது மாதிரி நேத்து முந்தா நாள் சாயங்காலம் பெஞ்சூர்ல நேத்து பரீட்சைக்கு எக்ஸாமுக்கு தயார் பண்ணிட்டு இருந்த ஒரு தனியா இருந்த ஒரு கல்லூரி மாணவின்னு நினைக்கிறேன். இந்த பசங்க எல்லாம் போதையில இருந்தவன் கஞ்சா போதை, மது போதையை விட மோசமானது, கொடுமையானது. மது போதையில இருக்கிறவங்க கூட நீங்க தட்டிக்கிட்டு தண்ணியை ஊற்றி தெளிய வச்சிடலாம். இந்த கஞ்சா போதை ஹெராயின் போதையில மாட்டவன் அழிஞ்சா சாகுற வரைக்கும் திருந்த முடியாது. அவர்கள் சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி சீரழிச்சு பாவம் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இது போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2 லட்சம் 2 வயது சிறுமியிலிருந்து பச்சிளம் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னார் முதலமைச்சர். என்ன பண்ணிருக்காரு? எல்லாரையும் கூலிப்படை ஆகடான்னு தான் ஆக்கி விட்டுருக்காரு. பாவம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புலாம் இல்லாம இருக்கிற ஃபேக்டரி எல்லாம் மூடிட்டு மின் கட்டணத்தை உயர்த்துறதுனால சிறு குறு தொழிலாம் ஏற்கனவே கொரோனால நினைச்சு போயிருந்தெல்லாம் மூடிட்டு போயிட்டான். இன்னைக்கு நீங்க கஞ்சா பத்தி சொன்னீங்களா, நீங்க பூந்தமல்லி போயிருக்க. பூந்தமல்லி தான் திருவள்ளூர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டுடைய அந்த நுழைவு வாயில். எப்படி கேரளால இருந்து வரப்ப கன்னியாகுமரி மாதிரி மற்ற மாநிலம் அங்க மாவட்டம் ஃபுல்லா நான் என்ன படிச்சேன்னா வாக்குறுதி நம்ம அங்க ஏழுமலைன்னு இவர் மாதிரி எனக்காக பதவி போன முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான் எழுதி கொடுத்தத தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாமல் செய்வோம் அப்படிங்கிறது தான் முதல். ஏன்னா இளைஞர்கள்லாம் பாவம் வேலை வெட்டி இல்லாம ஃபேக்டரி எல்லாம் மூடி விரக்தியில, தம்பி கொஞ்சம் இறக்கிக்குவா, விரக்தியில போதைக்கு அடிமையாகி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற அளவுக்கு இன்றைக்கு நாடு போயிருக்கு. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து நாங்க சேர்ந்தது அது அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் தூக்கி போட்டு சேர்ந்தோம்னா அதுக்கு எங்களுடைய நலனும் தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்க முடியும், தமிழ்நாட்டில் மக்கள் அமைதியாக வாழ முடியும். இன்றைக்கு விலைவாசி எல்லாம் உயர்ந்து போய் கிடக்கு. ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தாங்கிறார்ல, அவர் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி ஆட்சியை விட்டு இறங்குறப்ப மின் கட்டணம் எவ்வளவு இருந்துச்சு? அன்னைக்கு 1 ரூபானா நீங்க 1 ரூபா 67 காசு, 67% ஏறி இருக்கு. அது போல பால் பொருள் விலை, அரிசி பருப்பு என்ன விலையெல்லாம் எங்கேயோ போயிட்டு. நியாயமா கொடுக்கணும்னா இந்த 5 ஆண்டுகள் இந்த திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்ததுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மாசம் கொடுத்தாதான் அது கட்டுப்படியாகும். அதனாலதான் சொல்றேன், இந்த 1000லாம் உங்களை ஏமாத்த வேலை. எல்லா துறையிலையும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆப்பன்னு சொன்னார், இன்ன வரைக்கும் ஆக்கல. அதுலயும் ஊழல் முறைகேடு. இன்றைக்கு முறைகேடு இல்லாத துறையே இல்லை.
வேலை வாய்ப்பு வாங்கி வேலை ஒருத்தருக்கு பணி நியமனத்துக்கு பலாயிரம் கோடி ஊழல் பார்த்திருப்பீங்க. நேரு அமைச்சர் மந்திரி சபையில் அவருடைய துறையில் இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். மீண்டும் ஒரு நல்லாட்சி வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் எல்லோருடைய நலனும் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நமது புதுக்கோட்டை பகுதியில் உங்க சின்னம் குக்கர் கரெக்டா 5வது இருக்கிறார். நீங்க தான் பார்த்து குக்கர் எங்க இருக்குன்னு தேடி போறீங்களா? அப்புறம் அதுக்கு எண்ணிக்கைலாம் அதுக்கு பார்த்த உடனே குக்கர் எங்கன்னு பார்த்துட்டு போறீங்க. சுந்தரராஜ் சொல்றாரு, அதையும் சொல்லிட்டேன். இங்க நமது பதிக்கு பழுதடைந்த தண்ணீர் தொட்டிகள் மற்றும் குழாய்களை சீரமைக்க வேண்டும் அமைப்போம் என்று சுந்தரராஜன் வாக்குறுதி கொடுக்கிறார். புதிய ஆழ்துளை கிணறுகள் வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி தருவார். மழைநீர் சேமிப்பு திட்டத்தை மேம்படுத்த ஆவணம் செய்யப்படும். குளங்கள் கண்மாயில்கள் தூர்வாரப்படும். சேதமடைந்த உள்ளூர் சாலைகள் சீரமைக்கப்படும். இரவு நேர போக்குவரத்து அதிகரிக்கப்படும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேருந்து வசதி அதிகரிக்கப்படும். வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி, உள்ளூர் இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற அளவுக்கு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும். சிறு குறு தொழில் தொடங்க ஊக்குவிக்கப்படும். பெண்களுக்கு அம்மா அவர்கள் இருந்தது போல சுய தொழில் உதவிக்கு உதவிகள் கொடுக்க ஆவணம் செய்யப்படும். மருத்துவ மற்றும் சுகாதார வசதிகள் செய்து தரப்படும். அம்மா மெடிக்கல் கிளினிக் போன்ற சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும். அம்மா உணவகங்கள் தொடங்கப்படும். அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு 24 மணி நேரம் சேவை கிடைக்க வழிவகை செய்யப்படும். பள்ளிகளில் கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதி செய்யப்படும். மாணவர்களுக்கு டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிக்கப்படும் போன்ற கோரிக்கைகளை நமது அருமை சகோதரர் இந்த முறை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வாங்க. எல்லாவற்றையும் சுந்தரராஜா உங்க பகுதியிலே வசிப்பவர், இங்கு உள்ள அனைத்து பகுதிகளிலும் தேவைகளை அறிந்தவர். அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தர நீங்கள் அருமை சகோதரர் சுந்தரராஜ் அவர்களை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி வர இந்த மக்கள் விரோத வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திராவிட மாடல் என்று மக்களை ஏமாற்றுகின்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்ட ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்களின் வாழ்வு தன்னை முன்னேற செய்யும் சின்னம் குக்கர். விவசாயிகள் டிவி என்றும் வெல்லும் சின்னம் குக்கர். எளிமையான தலைவர் என்றும் இனிமையான மனிதன். தமிழக மக்கள் விரும்பும் நம்ம மக்கள் செல்வர் டிவி தான். நம்ம மக்கள் செல்வர் டிவி தான். எல்லா ஊர்லயும் வேல் தான் கொடுப்பாங்க. தூத்துக்குடிக்கு வந்து வாழையை கொடுங்க. சொன்னவனே வயல் வந்துட்டுங்க. திருச்செந்தூர் வேலை வந்துட்டு
அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, நமது தாளமுத்து நகர் பகுதியில் கருப்பாயூரணி மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி நேத்தா உசிலப்பட்டி வழியா வந்து அந்த நாமத்தில் சொல்லிட்டேன், தப்பா இருந்து இந்த வாலிபம் அதிகமா இருக்குமா, தொண்டை சரியில்லைம்மா, ஒரு ஊரா போய் கத்தி டெய்லி ஒரு நாள் ராத்திரி ஒவ்வொரு உறவை தூக்கிட்டு காலமாக வரும். நாடோடி வாழ்க்கை ஆயிட்டு 15 நாள். நமது மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி தாளமுத்து நகர் பகுதியில் குடியிருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, இங்கே நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராகிய போட்டியிடுகின்ற நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் அவர்களை இந்த முறை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். போன முறை 19 நாங்க தனியா போட்டியிட்டப்ப 3வது அணி, அப்படி இருந்தாலும் ஒட்டப்புடத்தில் 30,000 வாக்குகள் தந்தீர்கள். இந்த முறை நீங்கள் முதல் அணியாக வந்திருக்கிறோம். திமுகவை வீழ்த்த போகிற அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் அணியின் வேட்பாளராக சகோதரர் சுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அவரை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரப்போகிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இங்கே அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், அகில இந்திய பார்வர்டு பிளாக், சிங்க தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என்கிற மாபெரும் கூட்டணியின் வேட்பாளராக சகோதரர் சுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 2016 அம்மா அவர்களின் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்டு அவரை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள். எனக்கு பிரச்சனை என்று வந்த பொழுது தனது பதவி போனாலும் பரவாயில்லை என்று என்னோடு எனக்கு ஆதரவாக நின்றவர். அவரை இந்த முறை நீங்கள் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தொகுதிக்கான வளர்ச்சிக்காக, நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்களுக்கு பணியாற்ற அவர் இங்கே வரை புரிந்திருக்கிறார். அவரை தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சி மாதிரியே இருக்கு. தண்ணி கேட்டா பேப்பர் எடுத்து நின்றான். ஸ்டாலின் சொல்றாரு, இது கேட்டா புள்ளி விவரம் படிக்கிற மாதிரி. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி 23 டிசம்பர்ல வந்து எங்கெல்லாம் உங்களை நாங்க வந்து பார்க்க முடியல, பாவம் எல்லாம் வெளியில இருந்தீங்க. உங்களுக்கு ஒரே மிதந்துச்சு இந்த ஏரியாலாம். அப்ப வந்து உங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியில அரிசி பருப்பெல்லாம் இவரெல்லாம் வந்துதான் அப்புறம் உனக்கு கொடுத்தாருங்க. அதுக்கு முன்னாடி நான் மக்கள் சந்திப்பு வந்தப்ப ஒரு சாலை எங்க ஒரே மக்கள் என்று எங்களை வரவேற்றீர்கள். இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கஞ்சா மாடல் ஆட்சியை ஒழிக்கணும். ஏன்னா யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சாதாரணமான இருக்கிற தெருவாசியிலேருந்து அரசியல் கட்சியில் உள்ள தலைவர்கள் வரை எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எங்க பார்த்தாலும் திமுக வேலை வாய்ப்புங்கிற பேர்ல கூலிப்படையை வளர்த்து விட்டு 5000க்கும் 10,000க்கும் யாரையும் கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு மோசமாயிட்டு. இன்னும் சொல்ல போனா
மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா. என்ன பார்த்தா என்னென்னமோ பேர் சொல்றான், ஹெராயின்ங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா. தமிழ்நாடு ஒரு போதை மருந்து கடத்தல் சந்தையாகிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் குறிவைத்து கஞ்சா போன்ற பொருட்கள் விற்கப்படுகிறது. அதனாலதான் வீட்டிலிருந்து முன்னெல்லாம் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு பெற்றோர்கள் பிள்ளை வரும் வரை சாயங்காலம் ஆயிட்டேன்னு வாசப்பில் உட்கார்ப்பாங்க. இப்ப மாணவர்களை ஆண் பிள்ளைகளை அனுப்பினாலும் பள்ளிக்கு செல்ற பிள்ளை கல்லூரிக்கு செல்ற பையன் எங்க சின்ன பையன்களாச்சே இந்த கஞ்சா போன்ற போதை மருந்துக்கு அடிமையாடுவானோன்னு பெற்றோர்கள் அஞ்சுகின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனா முதலமைச்சரை கேட்டா தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கும் பாரு. அவர் குடும்பத்துக்கு மாத்திரம் அமைதி பூங்கா, ஆனா நமக்கெல்லாம் இல்ல. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லாம் திமுக காரங்களோட கட்ட பஞ்சாயத்து இடங்களாயிட்டு அதனால பாவம் காவல்துறை கையை கட்டி போட்டு விட்டார்கள். தட்டி கேட்க முடியாது. நாங்கெல்லாம் பிரிஞ்சு இருந்ததுனால, அம்மாவின் பிள்ளைகள் நாங்கெல்லாம் பிரிஞ்சு கிடந்ததுனால ஸ்டாலின் குடும்பம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நாம மீண்டும் வந்துடலாம். 21 நாங்கெல்லாம் பிரிஞ்சு இருந்ததுனால ஊரு 2 பட்ட இறக்க கொண்டாட்ட மாதிரி வந்தாங்க. இப்ப நாங்க எல்லாம் உஷாராயிட்டோம். இங்க இருந்த உள்ளார அந்த கருத்து வேறுபாடெல்லாம் தூக்கி போட்டு அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும். அது அதிமுகவுக்கும் அதான் நல்லது, அமமுகவுக்கும் அதான் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் அதான் நல்லது. மீண்டும் அண்ணன் இபிஎஸ் தலைமையில் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமூச்சாக நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தான் எங்களை எல்லாம் சண்டை போட்டு இருந்தா ஊர்ல இப்ப அண்ணன் தம்பி சண்டை போட்டா யாரோ ஒரு பெரிய மனுஷனுக்கு தானே சேர்த்து வைப்பாங்க. அது மாதிரி எங்களை சேர்த்து வச்சது அவங்கதான். மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் போய் கடல்ல கலக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல் பணம் எல்லாம் ஒரு குடும்பத்தை நோக்கி போகுது. அந்த குடும்பம் எந்த குடும்பம்னு தெரியும். அந்த குடும்பத்து வாரிசு திடீர்னு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சருங்கிற ஷூட்டிங் மாதிரி ஊரா வருது. இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டணும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் யார் வீட்டு பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் தாம் பிள்ளைக்கு முடிசூட்டுறதுக்காக தமிழ்நாட்டு பிள்ளைகள் எக்காட கிட்டாலும் கிடட்டும், நாம ஆட்சிக்கு தொடர்ந்து வரணும், தனக்கு புள்ளடி தாம் புள்ள அதுக்கப்புறம் பேர வரணும்னு ஆளுகளை தயார் பண்றாரு. ஆனா நாங்கள் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாடு உருப்பட முடியும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. விலைவாசி எல்லாம் உயர்ந்து போயிருக்கு. இன்றைக்கு மின் கட்டணம் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு போன போது ஒரு யூனிட் ₹1 இருந்துச்சுன்னா இப்ப 67% உயர்ந்திருக்கு. பல தொழிற்சாலைகளை மின்கட்டண உயர்வாலே மூடிட்டாங்க. இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாம விரக்தியில போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகிறதா தான் ஆராய்ச்சிகள் சொல்றது. அதனாலதான் சொல்றேன், மீண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள், நமது அம்மா உணவகங்கள் போன்ற திட்டங்களை மீண்டும் கொண்டு வரவும், ஏழை எளிய மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கவும், லேப்டாப் கொடுக்கவும், மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மக்களாட்சி நல்லாட்சி. உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா ஓடி வருகின்ற கட்சியின் ஆட்சி உறுதியாக வரும். நமது பகுதியில் தரமான குடிநீர் வசதி அனைத்து வீடுகளுக்கும் வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையை உறுதியாக உங்களால் வெற்றி பெற்ற பிறகு திரு சுந்தரராஜன் அவர்கள் நிறைவேற்றி தருவார். வீட்டுமனை பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்க ஏற்பாடு செய்வார். மழை வெள்ள பாதிப்பை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். மழை பெஞ்சாலே தூத்துக்குடி மூழ்கி போயிடுது. மாப்பிள்ளை ஊர்வனில போட்ல வர்ற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நாங்க வந்தோம். அதையெல்லாம் சரி செய்வ கடமை நமது அம்மா ஆட்சி அமைந்தவுடன் உறுதியாக செய்து முடிப்போம். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தரமான சாலை மற்றும் மின் இணைப்பு தெருவிளக்கு ஆகியவை ஏற்படுத்தி தரப்படும். அதிக கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இந்த பகுதியிலே அமைத்து தரப்படும்.
இப்ப என்ன திமுக எம்எல்ஏ எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லையா? திமுக எம்எல்ஏ எல்லாம் ஒண்ணுமே செய்யலையா இந்த கோரிக்கையெல்லாம்? ஆமா, நீங்க வெள்ளத்தப்ப யாருமே காணுமே, நாங்க தானே வந்தோம் உள்ளார. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்காக மக்கள் வரிப்படத்தை அவங்களுக்கு தான் செஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு செய்யறதுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய உங்களில் ஒருவராகிய சுந்தரராஜன் அவர்களை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும். ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றாரு, மோடி ஆட்சிங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரானது. அப்படி கிடையாது. இப்ப ஈரான் யுத்தம் நடக்குது, வளைகுடா போர் நடக்குது. இந்தியாவில் தான் இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக ரம்ஜான் நோன்பு கடைபிடிக்க முடிஞ்சு. இன்னைக்கு மற்ற நாடுகள்லாம் மோதிக்கிட்டாலும் இந்தியாவிற்கு மோடி எங்கள் நண்பர், இந்தியா எங்கள் நட்பு நாடு என்று சொல்லி ஈரான் அந்த ஹார்மோஸ் நீர்வாய்க்கால திறந்து விட்டுருக்காங்க. நம்ம நாட்டுக்கு வர்ற எல்லா படகு கப்பல்களும் அனுமதிக்கப்படுகிறது. மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக இருந்தால், ஈரான் ஒரு தீவிரமான இஸ்லாம் நாடு, அவர்கள் நம்மை நட்பு நாடாக பார்ப்பார்களா? நமக்கு வர்ற கப்பலெல்லாம் நிறுத்துறது இல்லை, உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா தடுத்தோம் ஈரானோட நம்ம இந்த போர்க்காலத்திலேயே அவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக அவர்களோட வியாபார தொடர்பு வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு இருக்கு. இந்தியாவின் வளர்ச்சிக்கு, இந்தியாவின் எதிர்காலத்துக்கான பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான பாஜகவிற்கு நாங்கள் ஏன் ஆதரவு கொடுக்கிறோம் என்றால், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, இங்கே அமைதி பூங்காவாக தமிழ்நாடு தொடர்ந்து இருக்க, இங்கே ஜாதி மத பேதமின்றி நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறவங்க. உங்களை எப்படி கிறிஸ்துவர்களையோ இஸ்லாமியர்களையோ யாராவது இது செய்துவிட முடியுமா? உங்க கூட இருக்கிறவங்க தான் நாங்கள்லாம். அதனால் திமுக பிஜேபியை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை பயமுறுத்த பார்க்குது. இந்த முறை நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஊழலை தடுக்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய, குறைந்தபட்ச சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும். பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்கணும்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் இளைஞர் ஏற்றம் காண துணையாய் நிற்கும் குக்கர்.